ஹாய் வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, துளி கூட கசப்பே இல்லாத பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ பாவக்காவை நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட 1/4 கிலோ வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 1/4 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சாம்பார் பொடி வச்சுருக்கேன். இப்போ 4 ஸ்பூன் நாம் எண்ணெய் விட்டுக்கோங்க. பாருங்கள், 4 ஸ்பூன்னா ஸ்பூன் கிடையாது, கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், தாளிப்பு போட்டாச்சு. இது பாருங்கள், சுவையாக சூப்பராக இருக்கும். துளி கூட கசப்பே இருக்காதுங்க இந்த பாவக்காய் பொரியல். இப்போ பாருங்கள், கடுகும் உளுத்தம் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நறுக்கி வச்ச 10 பல்லு பூண்டு நான் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை போட போகிறோம். 10 பல்லு பூண்டு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அரை ஸ்பூன் போடலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச 10 பல்லு பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை இப்போயே போட்டுடுங்க. நல்லா அந்த எண்ணெயிலே அது நல்லா ஃப்ரை ஆகிடணும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நாம் நறுக்கி வச்ச 1/4 கிலோ வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன்ல, அதை போட போகிறோம். இங்கே பாருங்கள், 1/4 கிலோ வெங்காயத்தை நாம் இப்போ போட போகிறோம். பாருங்கள், 1/4 கிலோ வெங்காயம் போட்டாச்சு. போட்டுட்டு லைட்டாக அப்படி கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் 1/4 கிலோ பாவக்காய் கட் பண்ணி வச்ச பாவக்காவையும் அதில் போடுறோம். இங்கே பாருங்கள், 1/4 கிலோ பாவக்காவும் போட்டாச்சு. அதையும் லேசாக அப்படி கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி அதையும் அதில் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், தக்காளியும் போட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டு, இது சீக்கிரமாக வதங்கணுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், உப்பு போட போகிறோம். உப்பு போட்டால் எப்போவுமே எல்லா வெஜிடபிள்ஸும் சீக்கிரம் வதங்கிடுங்க. அதனால் 1 ஸ்பூன் உப்பு போட போகிறோம். இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் உப்பு போட்டாச்சு. போட்டு நல்லா அது ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கணுங்க. அந்த எண்ணெயிலே வதங்கணும். கொஞ்சம் கூட தண்ணியே விடாதீங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த கசப்பே தெரியாதுங்க. சூப்பராக சுவையாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா அது ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கணுங்க. பாருங்கள், அப்புறம் இப்போ பாருங்கள், ஒரு 75% குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் சாம்பார் பொடி வச்சுருக்கோம்ல, அதை போட போகிறோம். பாருங்கள், அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கி ஒரு ப்ரௌனாக வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வந்தவுடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், நல்லா வதக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா கிண்டி விடணும். மிளகாத்தூள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். கிண்டி விட்ட பிறகு இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கின பிறகு ஃபைனலாக நம்ம என்ன பண்ண பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். இப்போது அதுக்கு நம்ம ஒரு மேஜிக்கல் டச் கொடுக்க போகிறோம். ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை போட போகிறேன். நீங்கள் சர்க்கரையும் போடலாம், நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சர்க்கரையும் போடலாம். ஒரு அரை ஸ்பூன் தான் போடணுங்க, அதுக்கு மேலே கொஞ்சம் கூட போடாதீங்க. அரை ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. பொரியல், சுவையான பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுருங்க. அது மாதிரி கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பாருங்கள், நல்லா அந்த சர்க்கரை கொஞ்சம் லைட்டாக கரைஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு ஹாட் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த பொரியல். இது நம்ம அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா சாம்பார் சாதம் அதுக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கசப்பே தெரியாதுங்க இதில். இது சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், இது ஒரு ஹாட் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாம்பார் சாதத்துக்கு தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில். வெறும் சாதத்திலே போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சரிங்களா? இது நல்லா இருக்குங்க. இதில் கசப்பே எப்படி தெரியாமல் இருக்குன்னா, நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸை பொறுத்து தான் இருக்குங்க. நம்ம போடுற அந்த 1/4 கிலோ கண்டிப்பாக 1/4 கிலோ 1/4 கிலோ 1/4 கிலோ 3மே 1/4 கிலோ போட்டதுங்கன்னா கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது. கண்டிப்பாக அது போட்டே ஆகணும். பாருங்கள், கருவேப்பிலையும் நல்லா அதில் நல்லா கலந்துச்சு. குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த கருவேப்பிலை இருக்கிறது, அப்படியே சாப்பிட்ருவாங்க. கருவேப்பிலையோட சத்து நமக்கு சேர்ந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே.